உனக்கு என்னப்பா, நீ கமிட்டடு, நீ என்ன சொல்லுவ? டேய் நான் உண்மையை தான்டா சொல்றேன். லவ் பண்றவங்களுக்கு தான்டா அதோட கஷ்டம் புரியும். அது கஷ்டமா இல்லையா, நான் பாத்துக்கிறேன், நீ மூடு. நான் வேணா 5 நிமிஷத்துக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன். முடிஞ்சா என்ன சமாளிச்சு காட்டு பாக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் சமாளிக்கலாம் அசால்ட் மேட்ரு. ஆனா உன்னெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சு பார்த்தாதான் இரிட்டேட் ஆகுது. ஓ இதுக்கே இரிட்டேட் ஆகுதா? இப்ப பாரு உண்மையான இரிட்டேஷனா என்னன்னு காட்டுறேன். என்ன என்ன எழவி அது? செல்லம் ரொம்ப கேவலமா இருக்கானே. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? கிஃப்டா? இப்பதான் நம்ம கமிட்டே ஆனோம், அதான் வாங்கல. அப்போ நீ எனக்கு கிஃப்டே வாங்கிட்டு வரல. போ, உனக்கு என் மேல லவ்வே இல்ல. உனக்கு என்னமா கிஃப்ட் தானே வேணும்? இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு போய் வாங்கிட்டு வர வேணும். எனக்கு அப்படி ஒரு கிஃப்டே வேணாம். சரி ஓகே, நான் வாங்கல. அப்ப நான் எப்ப வேணும்னு சொல்லுன்னு வெயிட் பண்றேன்ல. ஏய், நீ தானமா வேணாம்னு சொன்ன? ஆமா நான் வேணாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் நீ வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. சரி, நான் போய் வாங்கிட்டே வரேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் போய் வாங்கிட்டு வர வேணாம். இல்ல நான் போய் வாங்கிட்டே வரேன். நான் வேணும்னு சொல்றேன். என் பேச்ச கூட கேட்காம போறல நீ. ஏய் போதண்டி, என்னால முடியல. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? எல்லாமே என்ன கேட்டு பண்ற மாதிரி என்கிட்ட கேக்குற. நீதானா காதல் நீதானா உன்னை காண. ஏய், நீ ஏன்டி எனக்கு கால் பண்ற? சனியனே. ஆமாண்டி, நீ அவன்கிட்ட எப்படிலாம் பேசி டார்ச்சர் பண்ணியோ அதே மாதிரி இப்ப என்கிட்ட அவன் பேசி டார்ச்சர் பண்றான்டி. இப்ப புரியுது அவனோட கஷ்டம்லாம். ஹலோ ஏய் அவன் சொல்றத சும்மா சொல்றான். நீ ஒண்ணும் இல்லடி. ஏய் அவன் சொல்றத கண்டுக்காதடி. பேசுறதுனா உனக்கு டார்ச்சரா இருக்கா? இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். இதெல்லாம் செட் ஆகாது. பிரேக்கப் தான். பை. காதல் கச ஏய் ஹலோ பிரேக்கப்னு சொல்லிட்டு கட் பண்ணா திரும்ப கால் கூட பண்ண மாட்டேன் நீ. இப்போ நான் உண்மையாவே பிரேக்கப் பண்றேன். பையனா போக்கு.